வணக்கம் நண்பர்களே. நம்ம சாரா பார்த்திங்கன்னா குட்டி போட்டுருச்சு. 6 குட்டி போட்டிருக்குது. நேற்றுக்கு நைட்டே சாப்பாடு சாப்பிடாமல் அமைதியாக படுத்துட்டு இருந்தது. சரி குட்டி போட்டுருமோங்கிற டவுட்டில் தான் கூண்டுக்குள்ளே பிடிச்சி விட்ருந்தேன். அதே மாதிரி 6 குட்டி போட்டுருச்சு. 2 ஆண் குட்டி, 4 பெண் குட்டி. ஒரே ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னா, குட்டி போடங்காட்டி எத்தனை குட்டி போட்டாலும் நானே எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் புக்கிங் பண்ணிட்டார். அதனால் எல்லாமே அவரே எடுத்துக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சோளத்திட்டு போய் எடுத்துகிட்டு வந்தோம். இதில் ஒரு 1.5 டிராக்டர், ஒரு ஃபுல்லாக ஒரு டிராக்டர், இன்னொரு சின்னதாக ஒரு டிராக்டரில் கம்மியாகவும் கொண்டு வந்து வச்சிட்டோம். நம்ம போர் வைக்கிறதுக்குன்னு சொல்லி அந்த ராடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதை வச்சு தான் நம்ம போட்டிருக்குறோம். அடியில் பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குன்ட்டு. அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுது. இந்த கேப்பில் இருந்ததெல்லாம் தான் நம்ம தட்டை எடுத்துகிட்டு கொண்டு போய் அங்கே போரில் வச்சுட்டோம். மீதியெல்லாம் வண்டியில் ஏற்றிட்டுருக்குறோம். நம்ம வண்டியில் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 நடை ஏற்றியாச்சு. இதில் ஃபுல்லாக பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பார்த்திப வண்டியில் ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஏற்றிடலாம் இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றிட்டுருக்குறோம். இன்றைக்கி 2 வண்டியில் ஏற்றினா தான் வேலையை முடிக்க முடியும் அப்படின்ட்டு. இந்த தட்டை எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல காடை முட்டை விட்டுருந்துது. காடை இல்லை, கௌதாரி முட்டை விட்டுருந்துச்சு. சரி நம்ம எந்த டிஸ்டர்பும் பண்ணல. மறுபடியும் அதுவே முட்டை விட்டு படுத்துக்கிட்டோன்னு விட்டுட்டோம். இவ்வளோலாம் ஏற்ற வேண்டியது இருக்குது. இதெல்லாம் ஏற்றி கொண்டு வந்தால் தான் போர் வைக்க முடியும். 2 வண்டியிலையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஏற்றியாச்சு. இது நம்ம பார்த்திப ஒரு டிராக்டரு. இந்த டெய்லரில் கொஞ்சம் சுமாராக தான் ஏற்ற முடியும். ரொம்ப ஓவர்லோடு ஏற்ற முடியாது. அது சிங்கிள் வீலு, சின்ன டெய்லரு. நம்மளது பெரிய டெய்லரு, டபுள் வீல் இருக்குது. அதனால் இதில் எவ்வளோ வேணாலும் ஏற்றலாம். வீடியோவில் பார்த்தா நமக்கு கம்மியாக தான் தெரியுது. ஆனால் ஃபுல் லோடு இருக்குது. பின்னாடி 2 வனங்கை, அதாவது தப்பை 2 நீட்டி விட்டு எல்லாம் ஏற்றிருக்குறோம். அதனால் லோடு ஃபுல்லாகவே இருக்குது. இப்போ 2 வண்டியும் கொண்டு பக்கத்தில் நிறுத்தி பாதி இறக்கிட்டோம். அதுக்குள்ளே சரி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் சாப்பிட்டோம். சாப்பிட்டு இப்போ தான் அடுத்தது போர் மேலே ஏறி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் போர் வைக்க. இது பார்த்திங்கன்னா எல்லாம் வச்சு முடித்தாச்சு. இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனால் உடனே நம்ம ஃபினிஷிங் பண்ண முடியாது. கொஞ்சம் போர் இறங்கும். இதே மாதிரி இருக்காது. அதனால் இன்றைக்கி வேலையை நம்ம ஓரளவுக்கு முடிச்சுட்டு மீதி அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஓரளவுக்கு எல்லாமே அமுங்கிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம உருவி விட்டுறலாம். இல்லை கொஞ்சம் உள்ளே போக மாதிரி இருக்கிறதெல்லாம் குச்சி வச்சோ இல்லை பணம் தப்பி வச்சு தட்டினா உள்ளே போயிடும். அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம வாத்து செட்டுக்கு வந்தோம். வாத்து ஒன்று அடப்படுத்திருந்தது. திறந்து விடாமல் விட்டுட்டேன் காலையிலேருந்து. நம்ம தட்டு எடுக்கிற வேலையை பார்த்துட்டு சரி திறந்து விடலாம், ரொம்ப சத்தம் போட்டுட்ருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு திறந்து விட்டுட்டு போகலான்ட்டு வந்தேன். அடப்படுத்திருக்கிற வாத்து எந்திரிச்சு வரல. எப்பயுமே அடப்படுத்திருக்கிற வாத்து அவ்வளோ சீக்கிரம் வராது. நம்ம ஆள் இல்லாத போது தான் மேய்ச்சலுக்கு வரும். நம்ம வெற்றி குதிச்சிட்டு இருந்தான். இது செவலக்கண்ணா வரும் அப்படின்னு சொல்லி நான் பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஆனால் இது செவலக்கண்ணா வரல. இது காரிக்கண்ணா தான் வரும் போல் இருக்குது. கலர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது. பிளாக்கு தான் அதிகமாக வருது. அந்த செவலை நிறம் அதிகமாக வரல. நம்ம காராம்பசு மாட்டோட அப்பாவோட அம்மா, அதாவது என்னோடய பாட்டி காரி மாடு. அதனால் காரிக்கண்ணா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மயிலக்காலை பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம ஆளுங்க எல்லாம் மிரட்டிகிட்டு இருக்குது. அதனால் 2 கயிறு போட்டு கட்டியாச்சு. இதுக்கு மேலே இது ஒரு கயிற்றுல இருந்தால் யாரும் பிடிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு நான் ஒரு கயிற்றுல அவுத்து பிடிப்பேன். நம்ம தோட்டத்தில் வேலை செய்கிறவர் இருந்தாருன்னா அது என்னையும் கொஞ்சம் மிரட்டும். அவர் யாரும் இல்லை அப்படின்னா நான் எப்படி வேணாலும் எப்பவும் போல் பிடிச்சிட்டு போகலாம். காராம்பசு பிரச்சனை இல்லை. அது எப்பவும் போல் அமைதியாக இருக்கும். யாராவது மாடு கொண்டு வந்தாங்கன்னா அப்போ மட்டும் 2 கவுரு போட்டு பிடிச்சிக்குவாங்க. அது எந்த தொந்தரவும் பண்ணுறதில்ல. எப்பவும் போல் அமைதியாக இருக்குது. இந்த மாதிரி இருந்துட்டு எத்தனை காலம் வேணாலும் வச்சுருந்துடலாம். எவ்வளோ மாடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் கலரில் இருந்தது. இப்போலாம் அப்படியே டார்க்காக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஆட்டு ஷெட்டுக்கு குட்டியெல்லாம் திறந்து விட்டேன். குட்டி பால் குடிக்கிறதுக்காக. குட்டி பால் குடிச்சிட்ருக்குது. ஆட்டுக்கு பார்த்திங்கன்னா தெவர குருணை, தெவர பொட்டு, கோதுமை தவிடு, புண்ணாக்கு இதெல்லாம் போட்டதையும் நல்ல பால் இருக்குது. இதே மாதிரி ரெகுலராக கண்டினியூ பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி தான் வச்சுட்டு இருந்தேன்.
இடையில வந்து புண்ணாக்கு ரேட்டு துவரக்குருணை ரேட்டெல்லாம் ஏறினங்காட்டி அது வைக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன். தவிடு தண்ணி தான் வச்சிட்டு இருந்தோம். இப்போ பழையபடிக்கு வைக்க ஆரம்பித்த உடனே நல்ல மடியில் பால் இருக்குது. எல்லா ஆட்லேயுமே பால் இருக்கும். நம்ம கொடுக்குற தீவனத்தை பொறுத்து தான். இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஒரு 2 நாள் கழித்து தான் நம்ம மேலே அந்த படுதா போட்டோம். உடனே நம்ம போட்டோம்னா போர் கொஞ்சம் இறங்கும், கயிறுலாம் லூஸ் ஆகும். அப்படிங்கிறனால 2 நாள் கழித்து தான் படுதாவே போட்டோம் மேலே. நம்ம படுதானோட சைஸ் பார்த்திங்கன்னா 24க்கு 30. அந்த சைஸில் எடுத்தது தான் கரெக்டாக இருக்குது. நம்ம இருக்கிற போர்னோட லென்த்தோட ஒரு 2 அடி 4 அடி நம்ம எச்சா தான் நம்ம அந்த படுதா வாங்கியிருக்கணும். அப்போ தான் வந்து போடுறது கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் நண்பர்களே, இன்னைக்கு வீடியோ. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.